பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரத்தனமங்கலம் சிவன் கோயில். இங்கே பார்த்திங்கன்னா சிவன் வந்து மலைக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம பார்க்கலான்ட்டு போனோம். பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோடனே அங்கே பைரவர் அதெல்லாம் இருக்குது, பைரவர் சாமி இருக்குது. நாங்கள் போனோடனே ஒரே டாக்ஸாகலாம் வந்துட்டு எல்லோரும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மலை ஏற ஏற பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிள்ளையார் சிலையும் முருகர் சிலையும் ஒன்றும் இருக்குது. ஆனால் ஏறும் போது ரொம்ப பார்த்து ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடும் அந்த சைடும் கல்லும் ஒரே இதுவாக தான் இருந்துச்சு. ஏற ஏற பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா மணி 1:20 ஆயிடுச்சு. போயிட்டே இருந்தோம். ஆனால் சரி போக போக பார்த்துக்கலான்ட்டு வெயில் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போகும்போது எப்படியோ போயாச்சு. ஏன்னா சின்ன மலை தான் இது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாமியோட சிலை, முனிவர் சிலை எல்லாம் இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி டேங்க் ஒன்று இருந்துச்சு. ரொம்ப சூடாக இருந்தால் அங்கே தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்குது. எப்படியோ நம்ம ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வியூ பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம ஹைலைட்ஸாக இருக்குது. இவ்வளோ பெரிய இதில் இந்த ஆனால் இது குட்டி மேலே தான், ஆனாலும் செம்மையாக இருக்குது. பாறைலாம் வந்து பார்த்து வரணும். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் அப்படி தான் பார்த்து கூப்பிட்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா மலை சைடு ஃபுல்லாக பாருங்கள் கட்டை வச்சுருக்காங்க. கொம்பெல்லாம் கட்டி இது பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கட்டை கட்டி வச்சுருந்தனால கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இங்கே வந்து பார்த்த உடனே இங்கே பாருங்களேன் நீங்களே, சிவன் பக்கத்தில் என்னென்ன பைரவர் எவ்வளோ கிட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அங்கங்கே குட்டி போட்டு அங்கேயும் டாக் குடி ஏதோ இருக்குது. பார்த்தா சிவன் பக்கத்துலேயே ஒரு படுத்துட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. சாமி நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் வாங்கிட்டு போன பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ அமைதியாக இருக்குங்க. மற்ற ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் என்னென்ன பண்ணாங்க. அப்புறம்